வணக்கம் விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்க லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி, நான் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல பொது பலன்கள் வரும், அதுக்கப்புறம் தசா புத்தி அந்தரங்களுக்கான பலன்கள் வரும். உங்களுடைய தசா புத்தி அந்தரங்கள் என்னவோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ராசி தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு. ஸோ குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கார். ஸோ 4ஆம் தேதி 6ல் சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து லோன் போட்டு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய பேர் இருக்கும். வண்டி வாகனம் வந்து லோனில் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும், சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வேலையில் இருக்கவங்க ரொம்ப கவனம் தேவை. ஏதாச்சும் வந்து வேலையில் வந்து அவன் இப்படி சொல்கிறான் இவன் இப்படி சொல்கிறான்னா கேட்காதீங்க. தயவு செய்து வந்து உண்மையை கண்டறி மௌனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொங்கிடாதீங்கன்றது தான் உண்மையான விஷயம். மற்றபடி வந்து 4ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும், சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு, அது லோனில் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் 4ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு, குழந்தைகளுக்காக சின்ன அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ல் இருக்கும்போது கொஞ்சம் கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பெரிய காசு ஏதாச்சும் வந்து கேட்டிங்கன்னா அது கிடச்சி பழைய கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. சில பேருக்கு வந்து ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பழைய பகை மாறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி வந்து 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து 5ல் இருக்கும்போது மனைவிக்கு வந்து நல்ல வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்பு, வியாபாரத்தில் வந்து நிறைய கஸ்டமர் வந்து உங்களை புகழ்வார்கள். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 8ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் உட்பகுதியில் வந்து கொஞ்சம் நல்ல லாபங்களை கூட சின்ன சின்ன செலவுகளை கொடுத்தாலும் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு. இந்த வாரம் வந்து பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 9ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலை விஷயம் நிறைய அலைச்சல் இருக்கும். வெளிநாடு செல்லணும்னு இருக்கும், வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு, அப்பா சம்மந்தமான உறவுகளில் சின்ன சின்ன ஒரு பகை உணர்ச்சியோ கொஞ்சம் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ மறுபடியும் எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் வந்து உங்களது 10ஆம் அதிபதியான புதன். ஸோ 10ஆம் அதிபதியான புதன் வந்து 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க. 11ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படலாம். சில பேர் வந்து நிறைய வெளியூர் போய் ஒரு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தனுசு லக்னம் சூரிய தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் 9ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பாக அப்பாக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக சந்திர தசாபுத்தி அந்த 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து வாரத்தின் முற்பகுதியில் பெரிய லாபங்களை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன விரயங்களை கொடுப்பால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பேசும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்ததுன்னா எல்லாமே சிறப்பு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 4ல் இருக்கிறார். ஸோ 5ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் சின்ன சின்ன விரயங்கள், வீடு பராமரிப்பு வேலைகள், மற்றபடி வந்து வண்டி வாகன பராமரிப்பு வேலைகளை சில பேர் பண்ணுவீங்க. ஸோ அதில் வந்து சின்ன மெயின்டெனன்ஸ் செலவுகள்லாம் வரதான் செய்யும். தனுசு லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4லிருந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது புதன் வந்து நல்ல ரீதியில் நல்ல ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக வரும். கணவன் மனைவி உறவு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ புதுசாக வந்து மனைவி பேரில் வந்து வியாபாரம் ஆரம்பிக்கலான்ற எண்ணங்கள் சில பேருக்கு வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் அதெல்லாம் வந்து யோசிச்சு பண்ணுங்கள், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து தனுசு லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்த நடக்கும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கார். ஸோ 6ல் இருக்க குரு என்ன மாதிரி விஷயம் 1, 4, 6னும் போதே நிறைய சொத்துக்களில் வந்து கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு, அதனால் சின்ன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் மட்டும் கொஞ்சம் இந்த ஓனர்ஷிப் சம்மந்தமான விஷயம், தந்தை சார்ந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு சின்னதாக ஒரு பிளாங்காக இருக்கும். அவங்க யாரும் நம்மளை கண்டுக்கல, நம்மளை யாரும் மதிக்கலைங்கிற ஒரு எண்ணங்கள் சில பேருக்கு வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்து. ஏன்னா வந்து குருவும் சூரியன் ஒன்றா இருக்கும்போது ஒரு அஸ்தங்கத்தை ஏற்படுத்தி அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். தனுசு லக்னமாக வந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி ஆகிய குருவின் சாரத்தில் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். கொஞ்சம் அந்த ஒப்பந்தங்கள் நிறைய பேர் கிடைப்பதற்கான லேபர் கான்ட்ராக்ட், லேபர் ஒப்பந்தங்கள், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான்.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2, 3ஆம் அதிபதியாகவே சனி வரும். கொஞ்சம் கலகங்கள் வருவதற்கான கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருந்து அவர் வந்து 7ஆம் அதிபதியாக வந்து நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் மனைவிக்கு வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, உங்கள் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 10ஆம் அதிபதியாக வந்து அது புதன் 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். தனுசு லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் சில பேர் கடன் வாங்குறதுக்கு அதனால் மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறத வந்து பார்த்துட்டு இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி உங்களுக்கு வந்து தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் 5ல் இருக்கும்போது வேலை பளுக்கள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய வேலை வாங்குறாங்கப்பா என்ன பண்ணுற மாதிரி மன உளைச்சல் சில பேருக்கு வரலாம். ஸோ மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து பிரிந்தவர்கள் சேர. ஸோ நிறைய விஷயங்களுக்காக தாயார் பிரிஞ்சிருக்கலாம், மனைவி பிரிஞ்சிருக்கலாம், குழந்தைகள் பிரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய பேருக்கு ஏற்படுது. ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது உங்களுக்கு சங்கமேஸ்வர் ஆலயம் இருக்குது. ஸோ நீங்கள் போய் கூகுளில் போய் டச் பாருங்கள். ஸோ சங்கமேஸ்வர் ஆலயத்தில் போய் வழிபாடு பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வழிபாடு பண்ணும்போது வந்து அந்த பிரிந்தவர்கள் வந்து ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது என்றைக்கு பண்ணணும் அப்படிங்கன்னா, ஸோ உங்களுக்கு பிறந்த நட்சத்திரம் ஒவ்வொரு மாதம் வரும். 27 நாட்களுக்கு ஒரு முறை உங்களுக்கு உங்கள் நட்சத்திரம் வரும் இல்லையா, அந்த நட்சத்திரம் வருகின்ற நாட்களில் ஒரு புனித நீராடி, அங்கே வந்து தண்ணி போகுது இல்லைங்களா, ஸோ அங்கே போய் நீராடிட்டு அங்கே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஈஸ்வரன் வணங்கும்போது சங்கமேரும் பிரிந்தவர்கள் கண்டிப்பாக ஒன்று சேரும். அது என்ன காலகட்டங்கள்னும் போது ஒரு 5 வாரங்கள் 5 மாதங்களும் ஆகிடும். ஓகேங்களா, மாதத்துக்கு ஒரு அடி தானே வரும். ஸோ 5 மாதம் விடாமல் உங்கள் நட்சத்திர பிரகாரம் போயிட்டு கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா பிரிந்தவர்கள் கண்டிப்பாக ஒன்று சேருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி வந்து பதவிகள், ஒரு உயர் பதவி எதிர்பார்த்துட்ருக்கேன், நல்ல ஒரு பெரிய ஒரு லெவலில் வரணும், எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களில் வந்து நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மகுடேஸ்வரர். ஸோ மகுடேஸ்வரர்னு இருக்கார். ஸோ அங்கே வந்து போய் பார்த்து வழிபாடு பண்ணும்போது அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது வந்து அந்த நதிக்கரை கங்கை கரையில் வந்து போய் நீராடி கூகுளில் போய் பாடுங்க மகுடேஸ்வரர் எங்கே இருக்காருன்னு. ஸோ உங்களுக்கு அட்ரஸ் வரும். ஸோ அதில் வந்து போய் நீராடிட்டு அந்த நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அன்றைக்கி நீராடிட்டு வரும்போது சிறப்பான பலன்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த வழிபாடு வந்து கண்டிப்பாக ஒரு 5 மாதங்கள், அதாவது மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் நட்சத்திரம் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து 5 மாதங்கள் அது கண்டினியூவாக உங்கள் நட்சத்திரம் வர அன்றைக்கி காலையில் போய் நல்லா உட்காந்து குளிச்சுட்டு நேராக போய் சாமி கொண்டு நீங்கள் ஊருக்கு ரிட்டர்ன் வந்துடலாம். ஒன்றும் பெரிய அங்கே தங்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது பெரிய பதவிகள், எனக்கு வந்து பெரிய வருமானம் வரணும், பெரிய ப்ரொமோஷன்ஸ் வரணும், பதவியில் அங்கீகாரம் வரணுங்களுக்கு கண்டிப்பாக மகுடேஸ்வரர் பெரும் பதவிகளை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க. அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. நன்றி, வணக்கம்.